அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் தற்பொழுது கண்டீஸ்வரர் ஆலயம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா துளையானூர் பஞ்சாயத்து ஐயனார்புரத்தில் அமைந்திருக்கும் கண்டீஸ்வரர் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். இந்த இடத்தை சுத்தி நிறைய பாம்பு புத்துகளை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கல்லெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1100 வருடங்கள் பழமையான கல். அது எப்படிப்பா நமக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்தை பாத்தீங்கன்னா, இங்க எடுக்கக்கூடிய எழுத்து வந்து தமிழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு. இங்க இருக்கக்கூடிய இந்த கல்லை பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய மேல் கூரையில், அந்த சீலிங் சொல்றோம் இல்லையா, அதுல வரக்கூடிய வாயில்ல வைக்கக்கூடிய கல்லாக இந்த கல் இருக்கும். இந்த லிங்கம் எப்படி பழமையான லிங்கம்னு நமக்கு தெரிய வருதுன்னா, அந்த காலத்துல பிரம்ம பாதம், விஷ்ணு பாதம், சிவபாதம்னு 3 வகையான லிங்கத்துல 3 வகையான பாகங்களை கொண்டிருந்தாங்க. 3 பாகங்கள் கொண்ட லிங்கமாக அற்புதமாக இந்த ஊரை காப்பவராக இந்த லிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். இந்த லிங்கத்தையும் மருந்தமைத்து புனரமைத்து இந்த ஆலயத்தை கட்டிடம் செய்து மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்திற்கு நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்பாவிக்க வேண்டும். இப்படியான ஆலயங்களை காட்சிப்படுத்த வேண்டும், இப்படியான ஆலயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நமது ஈதல் அறக்கட்டளையின் இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அனைவரும் இணைவோம். ஊர் கூடி தேர் இழுப்பதைப் போல அனைவரும் இணைந்து இந்த ஆலயங்களை காட்சிப்படுத்துவோம்.